யோசேப்போடு கூட இருந்தான். போத்திபாருடைய வீட்டிற்கு அவன் அடிமையாக கொண்டு போகப்பட்டான். வேதம் சொல்கிறது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா. சிறைச்சாலையிலே அவன் பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே அவன் தள்ளப்பட்டான். வேதம் சொல்கிறது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். பார்வோனிடத்தில் கொண்டு போய் நிறுத்தப்பட்டான். அப்பொழுதும் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, பார்வோன் அவனை பார்த்து சொல்கிறார், தேவனுடைய ஆவியை பெற்ற இவன் என்று சொல்கிறார். தேவனுடைய ஆவியை பெற்ற இவன். அப்போ உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறபடினால் தான் காரியம் நீ செய்கிற காரியம் எல்லாம் வெற்றியா இருக்கிறது சொல்லி பார்வோன் சொல்லத்தக்கதாக பார்வோனுக்கு முன்பதாக நிற்கும் பொழுதும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக பயப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள். வேதம் சொல்கிறது நரகத்துக்கு போகிறவர் கூட்டத்தில் முதல் கூட்டம் பயப்படுகிறவர். கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அநேக பயப்படுகிறார். எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறார். பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களை குறித்து பயப்படுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். பயப்படுகிறார். அந்த நாட்கள்ல 10, 11, 12 இருந்துச்சு. எங்க அம்மா 5வது பெண், தாத்தாவுக்கு 5வது பெண். எங்க தாத்தா குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுன்னா எடுத்தோடனே சபை பெருசான மாதிரி இருக்கும். எடுத்தோடனே சபை. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. 92 வருஷம் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. நான் ஒரு குடும்ப ஞானஸ்நானம் எடுத்துச்சு. ஞானஸ்நானம் எடுத்து அந்த குடும்பத்தில் உள்ள 11 பேர் 17 பேர் குடும்பத்தில் இருக்கிற 17 பேர் ஒட்டு மொத்தமா சபைக்கு வந்தாங்க. அப்படியே சபை ஒரே நாள்ல ஒரே வாரத்துல அப்படியே நிறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, நான் சொல்றது கவனிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய வேலை எல்லாவற்றை கொடுத்தும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் பயப்படவே கூடாது. அல்லேலூயா. விலைவாசி என்ன வேணாலும் இருக்கு. கத்திரிக்காய் 60 ரூபாய் வித்தாலும் சரி, தக்காளி பழம் 40 ரூபாய் வித்தாலும் சரி, நீங்க ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் ஸ்தோத்திரம். பஞ்சத்து நாட்களில் மகா வறட்சியான காலங்களில் நம்மை யோசிக்கிற சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் கர்த்தர் ஸ்தோத்திரம்? நான் இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு அவருடைய ரத்தத்தினால் விலைக்கிரயமாய் கொல்லப்பட்டவன். ஆகவே நான் விலைக்கிரயமாய் கொல்லப்பட்டு கர்த்தருடைய தாசனாய் கர்த்தருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறபடினாலே அவருடைய தயவு என் மேல் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களா? தேவனுடைய தயவை பெற்றவன் நான். எல்லாம் சத்தமா சொல்லுங்களா? கர்த்தருடைய தயவை பெற்றவன் நான். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய தயவை பெற்றவன் நான். நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய தயவு தனக்கு இருக்கிறது, தன் மேல் இருக்கிறது, தான் கர்த்தருடைய தயவை பெற்றவன் என்பதை யோசேப்பு அதை உணராமல் இருக்கலாம். கவிகள் அவருடைய வஸ்திரத்தை சகோதரர்கள் கலற்றினார்கள். ஒரு வஸ்திரத்தை கலற்றி ஒரு ஆட்டை வெட்டி அதை கொன்று அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை அந்த வஸ்திரத்தை தோய்க்கிறார்கள். அப்பதான் கர்த்தருடைய தயவு இருக்கிறதா என்று சொல்லி அவன் உணராமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், அந்த நேரத்தில் கர்த்தருடைய தயவு தன் மேல் இருக்கிறதை குறித்து அவன் உணராமல் இருக்கலாம். அவனை ஆழமான ஒரு குழிக்கு போட்டார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தயவு தன் மேல் இருக்கிறதை அவன் உணராமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், ஆனாலும் அவன் கர்த்தருடைய தயவை பெற்றவன். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது நீங்கள் கர்த்தருடைய தயவை பெற்றவர்கள் போல தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் கர்த்தருடைய தயவை பெற்றவர்கள். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் சிறைச்சாலையில போடப்பட்ட பொழுதும் கர்த்தருடைய தயவு இருக்கிற ஒரு மனிதனை போல அவன் காணப்படவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் மேல் பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு உறுதி செய்யப்பட்ட வேளையிலும் அவன் மேல் கர்த்தருடைய தயவு இருப்பதை போல அவன் காணப்படவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயந்தாட்டும். ஆனாலும் அவன் கர்த்தருடைய தயவை பெற்றவனாகவே காணப்பட்டான். ஆமென் சொல்லுங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அவனுக்கு ஒன்று நன்றாக தெரியும். என்னைக்கு கர்த்தர் தனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரோ, வெளிப்பாடை கொடுத்தாரோ, அந்த நாளிலிருந்து கர்த்தர் தன்னுடைய தயவை தன் மேல் விளங்க பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், pit is not my destiny. ஆழமான குழி என்பது என்னுடைய இறுதி முடிவு அல்ல. prison is not my destiny. சிறைச்சாலை என்பது என்னுடைய இறுதி முடிவு அல்ல. palace is my destiny. ராஜா வாழ்கிற அரண்மனையிலே நான் இருக்க போவது தான், நான் அதிகாரம் செலுத்த போவது தான் என்னுடைய இறுதி நிலை. ஆமென் சொல்லுங்களா? என்னுடைய தகுதி
பார்த்து, என்னுடைய தகுதியை பார்த்து, என்னுடைய பொருளாதாரத்தை பார்த்து, நான் செய்கிற வேலையை பார்த்து என் மேல் கர்த்தருடைய தயவு இருக்கிறதாக நீங்கள் கணக்கிட்டு விடக் கூடாது. ஆமென் சொல்லுங்களா? என் மேல் கர்த்தருடைய தயவு இல்லை என்று சொல்லி நீங்கள் கணக்கிட்டு விடக் கூடாது. ஒருவன் செய்கிற வேலையின் அடிப்படையிலோ, ஒருவனுடைய பொருளாதாரத்தின் நிலையின் அடிப்படையிலோ, அல்லது ஒருவனுடைய தகுதியின் ஸ்தானத்தின் அடிப்படையிலோ அல்ல. அவன் கர்த்தருடைய இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொள்ள பாத்திரர்களாய் இருக்கிறார்கள். அவன் சொல்கிறான். மரியாள் இடத்திலே தேவதூதன் தோன்றி மரியாளை பார்த்து சொல்கிறான். பிரத்யட்சமாய் தேவதூதன் மரியாள் இந்த வீட்டுக்குள் அறை வீட்டுக்குள் வருகிறான். தேவதூதன் மரியாளை பார்த்து சொல்கிறான், மரியாளே பயப்படாதே, நீ கர்த்தருடைய தயவை பெற்றவள் என்று சொல்கிறான். நீ கர்த்தருடைய தயவை பெற்றவர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். மரியாளே, நீ கர்த்தருடைய தயவை பெற்றவள் என்று சொல்கிறான். அவன் தேவதூதன் சொல்கிற எல்லா வார்த்தைகளும் அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். யாக்கோபுடைய குடும்பத்தை அவர் என்றைக்கும் அரசாளுவார். தாவீதுடைய பிதாவாகிய தேவன் தாவீதுடைய சிங்காசனத்தை அவர் அவருக்கு தருவார். அவர் என்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. எல்லாருடைய தேவதூதன் மரியாதை குறித்து சொன்ன பொழுது மரியாதைக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் எல்லா வார்த்தைகளையும் தன் இருதயத்தில் வைத்து வைத்தார். எல்லா இருதயத்தையும் வைத்து வைத்தார். தேவதூதன் போய்விட்டார். மரியாதை கர்ப்பம் அடைந்தார். வாலிபர்கள் எல்லாம் இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் இவளை பரிகசிக்கிறார்கள். கர்த்தருடைய தயவு தன்மை இருக்கிறதா சொல்லி அவளுக்கு தெரியவில்லை. அவளுக்கு தெரியவில்லை. தேவதூதன் சொன்ன அந்த கர்த்தருடைய தயவு தன் மேல் இருக்கும். ஏனால் ஏன் வாலிபர்கள் என்னை பார்த்து என் நிலையை பார்த்து பரிகசிக்க வேண்டும்? தேவதூதன் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் எங்கே? கர்த்தருடைய தயவை பெற்றவள் என்று சொன்னாரே, அந்த வாக்குத்தத்தம் என்னவாயிற்று என்று சொல்லி அவள் கடந்து இருக்க கூடும். அவளுக்கு நியமிக்கப்பட்ட புருஷனாகிய யோசேப்பு அவளை ரகசியமாய் டைவர்ஸ் பண்ண தள்ளிவிட மனதாய் இருந்த பொழுது அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு எண்ணம், கர்த்தருடைய தயவை பெற்றவள் என்று சொல்லி தேவதூதன் சொன்னானே, அந்த தயவு என்னவாயிற்று என்று சொல்லி எங்கே போனது என்று சொல்லி அவள் நினைத்திருக்க கூடும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவளுக்கு கர்ப்ப காலம் ஏறிட்டு பிரசவ காலம் ஏறிட்ட பொழுது அவள் சத்திரத்திலே அவள் குடிமதிப்பு எழுதுபடிக்கு அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வருகிறார்கள். பெத்லகேமில் வந்து தங்குவதற்கு நல்ல நிலை மாதமாகிவிட்டது. இன்றைக்கோ நாளைக்கோ என்கிற நிலைமை. சத்திரத்தில் இடம் கேட்கிறார்கள். சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாமல் போய்விட்டது. சத்திரத்தில் இடமில்லாமல் பொழுது அவள் யோசிப்பார், நிறை மாதமாய் இருக்கிறேன், என் வயிற்றிலே சர்வவல்லவர் வந்து உதித்திருக்கிறார், என் வயிற்றிலே இருந்து பிறப்பது பரிசுத்தமானது இயேசு என்று அழைக்கப்படுவார். அப்ப சர்வவல்லவர் வானத்தை பூமி உண்டாக்கின தேவனுடைய குமாரன் என் வயிற்றில் இருக்கும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம் அவரை பிரசவிக்க சத்திரத்தில் இடமில்லாமல் போய்விட்டதே. கர்த்தருடைய தயவு தேவதூதன் என்னிடத்தில் சொன்ன கர்த்தருடைய தயவு என்னவாயிற்று என்று சொல்லி அவள் யோசித்திருக்க கூடும். சத்திரத்தில் இடமில்லாதவரினாலே முன்னணியிலே அவள் கடத்தப்பட்டு முன்னணியிலே பிரசவிக்கும் போது கர்த்தருடைய தயவு என்னவாயிற்று என்று சொல்லி யோசித்திருக்க கூடும். சுற்றிலும் அது மாடுகள் கட்டப்படுகிற மாட்டு தொழுவத்தினுடைய முன்னணி, அந்த மாட்டு தொழுத்து மாடுகள் சுற்றிலும் மாட்டு சாணியுடைய அந்த வாடை, ஆடு மாடுகளுடைய அந்த கழிவுகளின் பாதை, அந்த வாடைகளுக்கு மத்தியிலே அவள் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். சுத்தமான இடத்துல பிரசவிக்க வேண்டிய ஒரு நிலைமையிலே அவளோ நாட்டம் எடுத்த ஒரு சூழ்நிலையிலே அவள் தன்னுடைய குழந்தையை அவள் பிரசவிக்கும் போது தேவதூதன் சொன்ன அந்த கர்த்தருடைய தயவு என்ன வாய்ப்பு என்று சொல்லி அவள் யோசித்திருக்க கூடும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நாட்களிலேயே அந்த குழந்தையை கொள்வதற்கு ஏதோ ராஜா வகை தேடும் பொழுது வகை தேடுகிறான் என்று சொல்லி விவரம் சொல்லப்பட்டது. அவளுக்கு பரிஷ்டம் உண்டாகி, அப்படியானால் கர்த்தருடைய தயவு, நீ கிருபை பெற்றவள், தயவு பெற்றவள் என்று சொல்லி தேவதூதன் சொன்னானே, அந்த தேவனுடைய தயவு என்ன ஆயிற்று என்று சொல்லி அவளுக்கு ஒரு கலக்கம் உண்டாக வேண்டும். அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு பதறிக்கொண்டு அவர்கள் இருவரும் எகிப்திற்கு அவர்கள் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு எகிப்திற்கு ஓடினார்களே, அப்பொழுது கர்த்தருடைய தயவு என்னவாயிற்று? கர்த்தருடைய தயவு என் மேல் இருக்குமானால் ஏன் இந்த பதஷ்டத்தோடு கூட திரும்பி அக்கம் பக்கம் பார்த்துக்கொண்டே தடுமாறிக்கொண்டே பயந்து கொண்டே பதறிக்கொண்டே ஏன் எகிப்துக்கு ஓடி போக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு உண்டாயிருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் அவள் கிருபை பெற்றவளாகவே கர்த்தருடைய தயவை பெற்றவளாகவே இருந்தார். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. யோசேப்பு குழியில் தள்ளப்பட்ட போது தேவனுடைய தயவு என் மேல், தேவனுடைய தயவு என்ன ஆயிற்று? எங்கே போனது? என் மேல் எனக்கு தேவனுடைய தயவு இருக்குமேனால் நான் ஏன் இப்படி குழியிலே நான் படுகுழியே ஆழமான குழியே நான் கிடக்க வேண்டும்? நான் ஏன் இப்படி பொய்யாய் குற்றம் சாட்டப்பட வேண்டும்? எல்லாம் வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து
பரிசுத்தப்படுத்துகிறார். நீங்க வேதத்துல வீட்டை போய் வாசிப்பாங்க. வீட்டு ஆட்கள் எல்லாரும், வீட்டுல இருக்கிற வேலை செய்கிற பணியாளர்கள் எல்லாரையும் போத்திபாருடைய மனைவி கூப்பிட்டு சொல்கிறார், இங்க பாருங்கள், என்னுடைய வீட்டுக்கார் கொண்டு வந்த அந்த எபிரேய அவர் வாலிபன் நம்மோடு சரசம் பண்ணும்படிக்கு நம்மிடத்திலே கொண்டு வந்திருக்க, நம்மோடு சரசம் பண்ணும்படிக்கு சொல்கிறார். என்ன தெரியுமா, யோசிப்பு தான் முதல் நபர் நினைச்சார். யோசிப்போடு கூட அவள் பாவம் செய்வதற்கு முன்பதாகவே அவளுடைய புருஷனுக்கு அவள் துரோகம் செய்து அவளுடைய வீட்டில் இருக்கிற பணியாளர்களோடு கூட அவள் தகாத உறவு வைத்திருக்கிறார். வசனம் தெளிவாச்சு. நம்மோடு என்னோடு சரசம் பண்ணும்படிக்காங்க, நம்மோடு சரசம் பண்ணும்படிக்கு அவன் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா சேர்ந்து அவன் மேல் குற்றம் சாட்டுகிறான். ஏன்னா எல்லாம் கூட்டு களமாடிகள் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா யோசேப்பின் மேல் குற்றம் சாட்டும் பொழுது யோசேப்புக்கு தன் மேல் இருந்ததான தேவனுடைய தயவு எங்கே என்கிற கேள்வி அவனுக்கு உண்டாக வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சூழ்நிலைகளை பாராது. Stop looking at your circumstances. உங்கள் சூழ்நிலைகளை பாராதீர்கள். Stop looking at your future. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சொல்றோம், நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். கர்த்தரை தெரிவிக்க மனித சொல்லுமா 2010 காட்டும் 2000 காலையிலே 9 மணியை காட்டும் சூரிய வெளிச்சம் 10 மணிக்கு அதிக உஷ்ணமாயிருக்கும். 10 மணியை காட்டும் 11 மணிக்கு அதிக உஷ்ணமாயிருக்கும். நடுப்பகல் வரைக்கும் கர்த்தர் சொல்றோம். இந்த உஷ்ணத்தை வெளியில ஒண்ணு பெரிய கிளாஸ்க்குள்ள சூரிய வெளிச்சம் அடிக்கிற கிளாஸ்ல உட்கார்ந்துட்டா பள்ளி மாணவர்களுக்கு தெரியும். ட்ரெயின்ல போனா உங்களுக்கு தெரியும். கர்த்தர் சொல்றோம், ட்ரெயின்ல போனா நல்லா தெரியும். காலையில திருநெல்வேலியில ஏறினா 8 மணிக்கு திருநெல்வேலியில ட்ரெயின் ஏறினா அந்த அந்த வர 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 வெளிச்சம் அப்படியே அந்த வெக்க அப்படியே வந்துட்டே இருக்கும். வெயில் அந்த வெயில் தாக்கம் இருந்துட்டே இருக்கும். 11 மணி 12 மணி 1 மணி வரைக்கும் அந்த வெயில் இருக்கும் பாருங்க, அடிக்க பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். 1 மணிக்கு அப்புறம் அப்படியே அது குறைய ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த பக்கம் போயிடும், அந்த சேனல் பக்கம் இருக்கிறவங்களுக்கு 1 மணிக்கு அப்புறம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சு. வர தாக்கம் குறைந்து கொண்டே போகும். வேதம் சொல்கிறது, நீதிமானுடைய வாழ்க்கை, நீதிமானுக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள் அப்படியே நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியன் பிரகாசத்தை போல. ஆமென் சொல்லுங்களா? அதிகமாய். ஆகவே உங்களுடைய சூழ்நிலைகளை பாருங்கள். நீங்கள் இயேசுவினால் கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை நிச்சயம் உங்களுக்கு உண்டாயிருக்குமானால், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள், தேவனுடைய தயவை பெற்றவர்கள். ஆமென் சொல்லுங்களா? அந்த எதிர்காலத்தை பாருங்க, உங்க எதிர்காலத்தை பாருங்க. இன்னும் 2 வருஷம் கழிச்சு பாருங்க, இன்னும் 2 வருஷம் கழிச்சு பாருங்க, இன்னும் 3 வருஷம் கழிச்சு பாருங்க. தைரியமாய் சொல்லுங்க. இன்னும் 5 வருஷத்துல நான் எப்படி இருப்பேன்னு சொல்லி தைரியமாய் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றோம், இன்னும் 6 மாதத்துல வாழ்க்கை பாருங்க தைரியமாய் சொல்லத்தக்கதான ஒரு நல்ல வைராக்கியமுள்ள விசுவாசியாக தேவனுடைய பிள்ளைகள் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை டாக்டர். அவர் சூழ்நிலைகளை கர்த்தருடைய பிள்ளைகள் பார்க்க கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவங்க எல்லாரும் பரிகாசம் பண்ணினார்கள். அவங்க எல்லாரும் பொறாமை கொண்டார்கள். ஆனால் கூட அவன் சோர்ந்து போகவில்லை. கர்த்தர் சொல்றார், அவன் சோர்ந்து போகவில்லை. எல்லாரும் பொறாமை கொண்டதனால யோசேப்பு சோர்ந்து போகவில்லை. யோசேப்பை பற்றி எல்லாரும் பரிகாசம் பண்ணினார், பகடி பண்ணினாலே யோசேப்பு அவன் மிகவும் சோர்ந்து போகிறான். மனதைரியம் ஏதோ என புரியாத சோர்வுக்குள்ளாமே என்று சொல்லத்தக்கதான ஒரு நிலைமை அவனுக்கு உண்டாகவில்லை. கர்த்தர் சொல்றோம், சபையிலோ அல்லது உங்களுடைய குடும்பத்திலோ உங்களை குறித்து, உங்களுடைய விசுவாச வாழ்க்கை குறித்து எத்தனை பேர் பகடி பண்ணினாலும், எத்தனை பேர் இல்லாததை பொல்லாததை சொன்னாலும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் சோர்ந்து போக கூடாது. உங்களுடைய தலையை உயர்த்தி தைரியமாய் சொல்ல வேண்டும், நான் தேவனுடைய தயவை பெற்றவள், நான் தேவனுடைய தயவை பெற்றவன். நான் சொல்லுகிறார். பிசாசு எப்போதும் மற்றவரை உங்களை பார்த்து பகடி பண்ணுவதை, மற்றவரை உங்களை பார்த்து பொறாமை கொள்வதை, மற்றவர்களை பார்த்து அபிப்பிராயம் குற்றப்படுத்தி சொல்வதை வைத்து பிசாசு உங்களை சோர்ந்து போக செய்யும்படியாக உங்களை தூண்டுவான். சோர்ந்து போக செய்யும்படியாக உங்களை தூண்டுவான். கர்த்தர் சொல்றோம், அதன் மூலமாய் அவர் மேல அப்படியே ஒரு கண் இருக்குப்பார். அவர் ஒரு பழி வாங்கும்படியான ஒரு கண் இருக்கும். கர்த்தர் சொல்றோம், உங்களை பத்தி தப்பா சொன்னவங்க, உங்களை பத்தி பரிகாசம் பண்ணவங்க, உங்களை பத்தி எல்லாம் இல்லாதது பொல்லாதது சொன்னாங்க, அவங்களை பார்த்தோன்னே கவனிங்க, தலையை திருப்பி பேசுவோம். அவங்களை பார்த்தோன்னே பெருசாக சொல்லக்கூடாது படிக்கும். அவங்கள பார்த்தோன்னே பயந்த வாசிப்பாங்க. நான் சபையில பார்த்தோம் இல்லை, சில பேரை
சபையில பாத்தீங்கல்ல பேசிட்டே இருப்பாங்க, அப்புறம் அப்புறம் அப்படி பேசுகிறேன், என்ன பார்த்தோன்னே பயப்படுறாங்க. ஏதோ மனசுல ஒரு நெருடல், ஏதோ ஒரு மனசுல ஒரு நெருடல். இப்படி நின்று பேசிட்டு இருப்பாங்க, இப்படி நின்று பாஸ்டர் அங்க வரதை பார்த்தோன்னே அப்புறம் நல்லா இருக்கீங்களா, அப்புறம் பாஸ்டர் அங்க போனதுக்கு அப்புறம் நல்லா இருக்கீங்களா, சபையில் நடக்கிறத சொல்றேன். நான் சொல்லுறேன், நான் கர்த்தருடைய தயவை பெற்றவன். ஆமென் சொல்லுகிறேன். நீங்க கர்த்தருடைய தயவை பெற்றவர்கள். அல்லேலூயா. சாத்தான் நீங்க கர்த்தர் சொல்றோம் மனசுக்குள்ளார யாரை குறித்து ஒரு கசப்பான எண்ணம் உங்களுக்கு உங்க மனசுக்குள்ளார வைக்கப்படுத்தி பிசாசு தூண்டாதபடிக்கு ஏவாதபடிக்கு கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அதை காத்துக்கொள்ளும்படிக்கு இந்த காலத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 3 காரியங்களை நான் வேகமாய் உங்களோடு நான் சொல்லுவேன். அதை தொடர்ந்து கர்த்தர் இந்த வாரம் முடிக்கவில்லையானால் அடுத்த வாரத்தில் தொடர்ந்து நான் காரியத்தை நான் தொடர்ந்து இருக்கிறேன். கவனிங்க, யார் கர்த்தருடைய தயவை பெற்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், கர்த்தர் ஸ்தோத்திரம், நல்ல கர்த்தருக்காக நான் வைராக்கியமா இருக்கிறேன், நல்ல ஜெபம் பண்ணுகிறவன், ஆண்டவருக்கு நான் நன்றாய் கொடுக்கிறவன், இவை எல்லாவற்றுக்கு மத்தியிலும் யார் கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம், யாருடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் காணப்படுகிறதோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் காணப்படுகிறதோ அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கர்த்தருடைய தயவை 100% பெற்றுக் கொள்வார்கள் என்பது உறுதி. 100% ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய தயவு இனிமேல் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் போகிறேனோ அந்த அளவுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு என்மேல் அதிகமாக இருக்கும். கவனிங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். Act of obedience brings the favor of God. Act of disobedience brings the judgment of God. உபாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரத்தில் வீட்ல போய் வாசித்து பாருங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு அவருடைய வார்த்தைக்கு நீ செவிகொடாமல் போவையானால் சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியே கர்த்தருடைய அனுதின வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படியாமல் போகிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆக்கினை நானே வருவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய தயவை நான் பெற்றுக்கொள்ள பாத்திரனாகிறேன். என் மேலே கர்த்தருடைய தயவு காட்டப்படுகிறது, காண்பிக்கப்படுகிறது. அப்பா சொல்றா, பையனை பார்த்து சொல்றா, கவனிங்க, பையனை பார்த்து சொல்றா, அப்பா அவன் அண்ணன்மார்கிட்ட சகோதரத்தில் போய் வர வேண்டும், அவர்கள் சீக்கிரவிலே அவர்கள் இருக்கிறார்கள், ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நீ அங்கே போக வேண்டும், பண்டங்கள் சில உணவுப் பொருட்களை பண்டங்களை தின்பண்டங்களை உன் கையிலே கொடுக்கிறேன், நீ போய் நீ அவங்களை பார்த்து விசாரித்து சுகராக விசாரித்து வர வேண்டும் என்று சொன்னார். யார் சொல்றா? பிரியமான மகனை பார்த்து அவனை அப்பா வயதான காலத்தில் பார்க்கறதுக்கு பேரன் மாதிரி இருப்பான், பார்க்கறதுக்கு பேரன் மாதிரி. யாக்கோபையும் யோசேப்பையும் பார்த்தா தாத்தாவும் பேரன் மாதிரி இருக்கும். அவனை பார்த்து அவ்வளவு வயதான காலத்துல பெற்ற அந்த மகன் மேல வைத்திருந்த பிரியத்தின் மத்தியிலும் தகப்பன் சொன்ன ஒரு வேலையை கவனிங்க. அந்த காரியத்தை உணவுப் பொருட்களையும் தின்பங்களையும் தன் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு வேலைக்காரத்தில் கொடுத்து நீ போய் சகோதரத்தில் போய் எல்லாம் அங்கே ஆடு வைத்துக் கொடுக்கிறான், அவனை பார்த்து சுகநல விசாரித்து வாழ்ந்துச்சு ஏதாவது ஒரு வேலைக்காரனை அனுப்பியிருக்கிறான். அப்பா எனக்கு பயமா இருக்குதுப்பா, நான் போகலப்பா, யாராச்சும் ஒருத்தர் வேலைக்காரன் அனுப்புங்கப்பா, அல்லது யாராவது ஒரு வேலைக்காரன் என்னோட அனுப்புங்கப்பா அப்படின்னா யோசிப்பு சொல்லவில்லை. பாருங்க, யோசிப்பு சொல்லவில்லை. சின்ன காரியத்திலும் ஒரு கீழ்ப்படுதலை யோசிப்போட வாழ்க்கையை காரணம். சின்ன காரியத்திலும் ஒரு கீழ்ப்படுதல், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சின்ன காரியத்திலும் ஒரு கீழ்ப்படுதல். கர்த்தர் ஸ்தோத்திரம். சின்ன காரியத்தில் மரட்டாட்டம், தேவனுக்கு விரோதமான பகை, மரட்டாட்டம், rebellion என்று ஆங்கிலத்தில் சொல்வார். கர்த்தர் ஸ்தோத்திரம். God does not show rebellion, show favor to the rebels. மரட்டாட்டம் பண்ணுகிறவர்களுக்கு தேவன் ஒருபோதும் அவர் தம்முடைய தயவை காண்பிப்பதே கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒருபோதும் தம்முடைய தயவை காண்பிப்பதே கிடையாது. Continually praying about the will of God is rebelling against God. தேவனுடைய சித்தம் என்று ஒன்று தெரிந்திருந்தும் தொடர்ந்து அந்த காரியத்துக்காக செபித்துக் கொண்டே இருப்பது முரட்டாட்டம். சொல்றதை மாதிரி சொல்லுகிறப்பாங்க, தேவனுடைய சுத்தம் என்று ஒன்று தெரிந்திருந்தும் அந்த காரியத்துக்காக தொடர்ந்து செபிப்பது என்பது அது முரட்டாட்டம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் தொடர்ந்து செபிக்கிறோம்
சொன்னா எப்படியாவது கர்த்தருடைய மனசை மாற்றணும்னு சொல்லி நினைக்கிறோம். கர்த்தருடைய மனதை மாற்றும்படிக்கல்ல, நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர். ஆமென் சொல்லுங்களா? ஒன்று தேவனுடைய சித்தம் அல்ல என்று சொல்லி நமக்கு தெரிந்திருந்தும் அந்த காரியத்தை தொடர்ந்து செபிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் மரட்டாக்கம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார். ஒரு காலம் கர்த்தருடைய தயவை அவன் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை குறித்து கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது. வாசிக்கலாமா? 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம். நாம் எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் எதையாயிலும் whatsoever, நாம் எதையாயிலும், this is the confidence we have in him, that if we ask anything according to his will, he heareth us. This is the confidence we have in Christ. நாம் எதையாயிலும் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அவரை குறித்து கொண்டிருக்கிற தைரியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, நான் சொல்லுகிற கவனிகளில் கீழ்ப்படியாத மனிதன் கர்த்தருடைய தயவை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள மாட்டான். எவன் ஒருவன் சின்ன காரியத்துக்கும் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கர்த்தருடைய தயவை அதிகமாய் பெற்றுக் கொள்வார்கள். ஆமென் சொல்லுங்களா? இரண்டாவது காரியம், கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனுடைய சுத்தம் செய்யாத மனிதன் ஒருபோதும் கர்த்தருடைய தயவை பெற்றுக் கொள்ள மாட்டான். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சுத்தம் செய்கிறாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவர் கர்த்தருடைய தயவை பெற்றுக் கொள்வார். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. கர்த்தர் சுத்தம், தேவனுடைய சுத்தம், பரிபூர்ண சுத்தம் எது என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்வது? ஏதோ குருட்டாட்டமா அப்படியே வேதத்தை தேடுறதில்ல. வேத வசனத்தை குருட்டாட்டமா ஜோசியம் கூறி கேட்கிறது மாதிரி வேத வசனத்தை வாசிக்கிறது. ஒருவன் அப்படியே காரியத்தை செய்வதற்காக ஆண்டவர்கிட்ட என்ன செய்தாரா, அப்படியே ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்ய போறேன், எனக்கு நீதான் வசனத்துக்கு இந்த நடத்துல காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே செஞ்சு அப்படியே எடுத்து அப்படின்னா யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான். எனக்கு நல்ல வசனமா அப்படியே நீயும் போய் செய். நல்ல வசனமா காட்டினா அவர் சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே தேடிட்டு அப்படியே எடுத்து மூணாவது பார்த்து செய்வதை சீக்கிரமாய் செய். ஒரு கிறிஸ்தவ டாக்டர் அவர் உட்கார்ந்துருக்கிறார், மருத்துவமனையில கிளினிக்ல உட்கார்ந்துருக்கிறார். ஒரு ஆள் நோயாளி உள்ளார அங்க இருந்து வந்தோடனே என்ன செஞ்சாரா, டக்குனு கண்ணை மூடி பைப்ல எடுத்து அப்படியே ஒரு வாசனை, என்ன எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம், இன்னைக்கு ஒரு நோயாளி வந்திருக்கிறாரு, ஆசீர்வாதமான ஒரு காரியம்னு சொல்லி திறந்து கவனிக்க, திறந்து பார்த்தா 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1வது வசனம், நீ உன்னுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டி, நீ மறைத்துக் கொள்ளும். அந்த பேஷண்ட இந்த வார்த்தையை சொல்றாங்க, என்ன ஆச்சு, என்ன நினைக்கிறீங்க? சரி, அந்த பேஷண்ட் டாக்டர் விட்டுங்க, அந்த பேஷண்ட் ஒரு கிறிஸ்தவர், அவர் மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு கேரி பேக் எடுத்துட்டு அவர் வெளியே வரார். வெளியே வந்தோடனே அவர் வீட்டுக்கு வந்து வீட்டில் மாத்திரையெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னால அவர் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணும், ஆண்டவரே எனக்கு காட்டுங்க, என்னுடைய நிலைமை குறித்து எனக்கு என்னோடு பேசுங்க, எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி பைபிளை மூடி அப்படியே கையை வச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வசனத்தை அவர் திறந்து பார்த்து கண்ணை திறந்து பார்த்தா, இது புசிக்கும் நாளிலே நீ சாப்பிடவே சாவாங்க. இப்படி இருக்கும் பாருங்க. இதேதான் உங்க வாழ்க்கையில் நடக்குது. குருட்டுத்தனமா எப்படி ஒரு நோயாளி வாங்கிட்டு வந்தா மருந்தை சாப்பிடணும், அதை வாங்கிட்டு வந்தாச்ச, மருந்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன தேவன் என்ன சொல்றாரு, என்ன பேசுறாரு சொல்லிட்டு ஏற்கனவே தான் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன குருட்டுத்தனமா பைபிளை திறந்து மூடி பார்த்து தேடி வாசித்து கர்த்தர் சொல்றோம். தேவனை சுத்தம் செய்யாதவர்கள் தேவனுடைய தயவை
மூலமாக தேவனுடைய சுத்தத்தை நான் அறிந்து கொள்ள முடியும். ஆமென் சொல்லுகிறான். தாவீது சொல்லுகிறான், உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கு. என் கால்களுக்கு தீபமா இருக்கு, என் கால்களுக்கு நான் நடக்கும்போது தீபத்தை போல இருக்கிறபடினாலே நான் எந்த குழியிலும் இடராதபடிக்கு வெளிச்சம் காட்டுகிறது. என் பாதைக்கு வெளிச்சத்தை காட்டுகிறது. கவனிங்கள், என் பாதைக்கு வெளிச்சத்தை காட்டுகிறது. நான் போகும் இடம் இதுவென்று எனக்கு நன்றாய் அறிந்து நான் தீர்க்கமாய் நான் அறிந்து நான் போகிறேன். நான் நடக்கிற பாதையில் நான் தெளிவாய் இடராதபடி நடக்கிறேன். என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் இந்த உலகத்திலே செய்யும் எல்லா விதமான சிறிய பெரிய காரியங்கள் எல்லாவற்றை குறித்தும் ஏற்கனவே வேதத்திலே தேவன் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் வேத வசனத்திலே நம்முடைய வாழ்க்கைக்கு அடுத்த எல்லா காரியங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சித்தம் என்று சொல்லி தேவன் காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான எல்லா காரியங்களும், உங்களுடைய திருமண வாழ்க்கை குறித்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், பொருளாதாரத்தை குறித்து, உங்களுடைய சம்பாத்தியத்தை குறித்து, செக்ஸை குறித்து, பாலியலை குறித்து, உங்களுடைய தொழிலை குறித்து, எல்லாவற்றை குறித்தும் கவனிகள், எல்லாவற்றை குறித்தும் தேவன் தெளிவாக தம்முடைய வசனத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்க வேண்டும், அந்த வசனத்தை நேசிக்க வேண்டும், அந்த வசனத்தை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். Read it, love it and do it. நீங்கள் அதை வாசிக்க வேண்டும், அதை நேசிக்க வேண்டும், அதை கைக்கொள்ள வேண்டும். திருமணத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை மிகவும் தெளிவாக தேவ சித்தம் இதுதான் என்பதை எழுதியிருக்கிறார். தேவன் எழுதியிருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு மேல் நாட்டு கலாச்சாரங்களிலே இங்கிலாந்து, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற தேசங்களிலே, பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய தேசங்களிலே மிகவும் வேகமாய் பரவி வருகிற கலாச்சாரங்களில் ஒன்று, கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் தெளிவாய் வேதத்திலே அறிந்து கொள்ள முடியும். திருமணம், யாரை திருமணம் செய்து கொள்வது? ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். Man marry a woman, a woman marry a man. ஒரு பெண் ஒரு ஆணை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு ஆண் ஒரு ஆணை மேலை நாடுகளின் கலாச்சாரத்தின்படி திருமணம் செய்து கொள்வார்கள். ஆனால் தேவ சித்தம் கிடையாது. அவன் தேவனுடைய தயவை இழந்து போகிறான். ஒரு பெண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வார்கள். ஆனால் தேவ சித்தம் கிடையாது. அவள் தேவனுடைய தயவை இழந்து போகிறாள். கவனிங்கள், தேவனுடைய தயவை ஒரு விசுவாசியை தான் அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு விசுவாசி அவன் அவிசுவாசி திருமணம் செய்து கொள்வானால் அவன் தேவனுடைய தயவை இழந்து போகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்கள், எப்படி எதமூலமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய தயவை இழந்து போகிறான் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தை அறிந்து தேவனுடைய சுத்தம் இல்லது என்று புரியாததினாலே அவள் தாறுமாறாய் திரிகிற ஒட்டகத்தை போல. ரட்சிக்கப்படாதவன் என்ன செய்யறானோ அந்த காரியத்தெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் செய்கிறார். அடுத்த வாரத்தில் நான் எடுக்கிறேன். இந்த வாரத்தில் நேரம் இல்லை. அடுத்த வாரத்தில் இந்த வார்த்தையை நான் தொடர்ந்து எடுக்கிறேன். யோசேப்பு எப்படி அவனுடைய இருந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்பதை நான் விளக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். கவனிகள், கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் மிகவும் 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 ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். பணத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? பணத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? கர்த்தர் ஸ்தோத்திரம். 6 நாள் வேலை செய்கிறவாய், 7வது நாள் உனக்கு ஓய்வு நாளா இருக்க கடவுள். ஆமென் சொல்லுங்களா? 6 நாள் நீ வேலை செய். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா? உங்க மேல கர்த்தருடைய தயவு இருக்கணுமா? 2 நாள் வேலைக்கு போயிட்டு 3 நாள் வீட்டுல உட்கார்ந்து சுருண்டு படுத்துக்கிட்டு உங்க மேல எப்படி கர்த்தருடைய தயவு இருக்கணும்? எப்படி தயவு இருக்கும்? 4 நாள் வேலைக்கு போயிட்டு 7 நாள் வேலைக்கு போகலன்னா எப்படி தயவு இருக்கும்? ஒரு நாள் கர்த்தருடைய தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுது, நமக்கு என்னுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படணுமா? 6 நாள் நான் வேலை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? இங்கே கடினமாய் வேலை செய்கிற அநேகரை நான் பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். காலையிலிருந்து மாலை வரைக்கும் எத்தனை மணி நேரங்கள் தொடர்ந்து உழைக்கிறார்கள். அநேகரை கண்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை மிகவும் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? எனக்கு வேலை கிடைக்கல சொன்னாங்க. வேலை கிடைக்கவே கிடைக்காது. நம்ம தான் வேலையை ஏற்பாடு பண்ணிக்கணும். ஆமென் சொல்லுங்களா? நம்ம தான் வேலையை ஏற்பாடு பண்ணிக்கணும். நான் 8வது படிக்கும்போது சந்தையில நோட்டீஸ் கொடுத்தாங்க, திருச்சி உடனே வேலைக்கு சேரணும், சம்பளம் இவ்வளவு சொல்லி செஞ்சாங்க. சோதனம். நிறைய பேர் 8வது படிக்கும்போதே என்னுடைய நண்பர்கள்
அப்போ வேலைக்கு சேர்ந்தார். ஒரு 5 வருஷத்துல அந்த நிலைமையே மாறிச்சு. அதுக்கப்புறம் பிஹெச்எல் வேலை செய்யணும், பெரிய குதிரை கொண்டு தான் அந்த நாட்கள் வேலை தேடி வந்தது. ஆனா வசனம் என்ன சொல்றது தெரியுமா? நீ செய்யும்படிக்கு உன் கைகளுக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய்வான். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய தயவு உங்க மேல வருமா? உங்களுக்கு செய்யும்படிக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு கூட செய்ய கடவான். ஆமென் சொல்லுங்க. நீ கையிட்டு செய்ய வேலைகள் எல்லாவற்றிலும் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீ கையிட்டு செய்கிறது எதுவானாலும் சரி, அதை மேலே கர்த்தர் உன்னுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். திருமணத்தை குறித்து சொன்னேன், வேலை குறித்து சொன்னேன், பாலியலை குறித்து, செக்ஸை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் தான் பால் உறவை தேவன் தான் ஏற்படுத்தினார். அது நல்லது என்று கர்த்தர் அவர் அறிந்திருந்தால் கர்த்தர் ஸ்தோத்திரம். அதற்காக ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நியாயமானபடி அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய சகலவித அன்பை மாதிரி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பால் உறவை ஏற்படுத்தி வைத்தார். திருமண உறவுக்கு அப்பாற்பட்ட எல்லா பால் உறவுகளும் கவனிங்க, எல்லா பால் உறவுகளும் பாவம் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் அதை வன்மையாக கண்டிக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். Every sexual relationship outside the marriage is forbidden. It is abomination unto the law. அது கர்த்தருக்கு அருவருப்பு என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு அருவருப்பு. இவர் பெண்ணில் வச்சீங்க, எனக்கும் கல்யாணம் இல்லை, இவருக்கும் கல்யாணம் இல்லை, இவருக்கு ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கல, ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லுங்க. எங்க இருக்கிறாங்க இங்கே வர குளோரியா, என்ன இருக்கிற பேரே சொல்லுவீங்க? ஜோதியா? ஜோதி இருக்கிறாங்க. வில்லி, லில்லியா? சரி, லில்லின்னு வச்சோம். கவனிங்க, லில்லி எனக்கும் திருமணம் ஆகல, லில்லிக்கும் திருமணம் ஆகல. இப்ப நாங்க 2 பேரும் என்ன செய்யணும்? இவரும் விசுவாசம் தான், இவரும் பெண்ணியல் சபை. என்ன சபை? இந்த சம்பவமா பெண்ணியல், நானும் பெண்ணியல் தான். இவருக்கும் ஆராதனை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ஆராதனை ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் லில்லியே காதலிக்கிறேன். லில்லி என்ன காதலிக்கலாம்? கடைசியில என்னாச்சு? எனக்கு 24 வயசு, அவருக்கு லில்லிக்கு 23 வயசு. புரியுதா? எனக்கு 24, அவருக்கு 23. என்னாச்சு? ஒரு வருஷத்துலயே லில்லிக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. எனக்கு 25 வயசு தான் ஆகுது, அவருக்கு லில்லிக்கு 24 வயசு ஆச்சு. அவருக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, எனக்கு இன்னும் கல்யாண வயசு வரல. இப்போ லில்லி யாருன்னா உன் சகோதரனுடைய மனைவி. சொல்லுங்க, உன் சகோதரனுடைய மனைவி. நான் காதலிச்ச லில்லி யாரு? சொல்லுங்க, லில்லி யாரு? வேற என்ன சொல்லுதுமா? உன் சகோதரனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாகாது. அது கர்த்தருக்கு அருவருப்பு. தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ளணுமா? திருமணத்துக்கு அப்பாற்பட்ட எந்த விதமான பாலியல் தொடர்பான காரியங்களும் கர்த்தருக்கு அருவருப்பு. அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் 100% தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் சொல்றோம். தொடுதல், அணைத்தல், நெருங்கி பேசுதல், எல்லா காரியங்களும் டேட்டிங் அடிச்சு ஆங்கிலத்தில் சொல்றோம். எல்லாம் அந்த காரியத்தை அடங்கும். எல்லாம் கர்த்தர் சொல்ற கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். What you think becomes your actions. What your actions becomes your habit. What your habits becomes your character. Your character determines whether you receive the favor of God or not. உங்கள் கவனிங்க, நான் சொல்கிறதை தெளிவா சொல்கிறேன். உங்கள் நினைவுகள் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது செயலாக மாறுகிறது. நீங்க எதை செய்கிறீர்களோ அது வழக்கமாய் அல்லது பழக்கமாய் மாறுகிறது. எது பழக்கமாய் மாறிவிட்டதோ அது உங்களுடைய சுவாபமாய் மாறிவிட்டது. உங்கள் சுவாபமே நீங்கள் தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ள அல்லது தேவனுடைய தயவை இழந்து போவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களா? நல்ல கவனிங்க. உங்கள் மறுபடி சொல்லுகிற பாருங்க, உங்கள் நினைவுகள்
செயலாகிறது. உங்கள் செயல் சொல்லுங்க, நான் சொல்றது உங்கள் நினைவுகள் செயலாகிறது, செயல்கள் பழக்கமாகிறது, பழக்கம் சுவாபமாகிறது, சுவாபமே ஒன்று தேவனுடைய தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவனுடைய தயவை இழந்து போவதற்கு காரணமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய தயவை பெற்றுக் கொள்வதற்கு காரணம் என்ன? அவருடைய சுவாபம். அவருடைய சுவாபம் எப்படி மாறுது? அவர்கள் ஒன்றை பழக்கமாக்கி கொண்டார்கள், அதுவே அவருடைய சுவாபமாக மாறிற்று. எதை பழக்கமாக்கி கொண்டார்கள்? கர்த்தர் ஸ்தோத்திரம். அவருடைய செயல்களை அவர்கள் ஒழுங்குபடுத்தி பழக்கமாக்கி கொண்டார்கள். அவர்கள் செயலாக்கினார்கள். எதை நினைத்துக் கொண்டிருந்தார்களோ அதை செயலாக்கினார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்க என்ன நினைச்சு தப்பான காரியத்தை, அருவருப்பான காரியத்தை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை, கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தரை விசனப்படுத்துகிற காரியத்தை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் எப்போது நினைச்சுக்கிட்டே இருந்தா அதுவே செயலாக மாறுகிறது. அதுவே செயலாக மாறுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு கல்யாணம் சொன்னா உடனே பெண்ணை பற்றி அல்லது அந்த வீட்டில் இருக்கிற மற்றவர்களை பற்றி ஒன்றுக்கும் நூறாய் எல்லாத்தையும் இல்லாததுமாய் கொள்ளாததுமாய் சொல்லி எப்படியாச்சும் கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லி அவங்க காரியம் செய்கிறார்கள் சொல்லி சொன்னாங்க. இது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மாத்திரம் இல்லை, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம் இந்த காரியம் நடக்கிறது. என்ன நினைக்கிறானோ அது செயலாய் மாறுகிறது. எது செயலாய் மாறுகிறதோ அதனுடைய பழக்கமாய் மாறுகிறது. எது பழக்கமாய் மாறுகிறதோ அது அவருடைய சுவாபமாய் மாறுகிறது. சுவாபம் அவர்கள் தேவனுடைய தயவை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாகிறது. அந்த சுவாபம் தேவனுடைய தயவை இழந்து போவதற்கு காரணமாக விடுகிறது. ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுடைய தயவை இழந்து போகத்தக்கதான சுவாபமாய் இருக்குமானால் உங்கள் பழக்கங்களை மாற்றுங்கள், உங்கள் செயல்களை மாற்றுங்கள், அதற்கான சிந்தனைகளை மாற்றுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுடைய தயவை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவான ஒன்றாக இருக்குமானால் அந்த நினைவுகளை இன்னும் விசாலமாக்குங்கள், உங்கள் பழக்கங்களை இன்னும் கூட்டுங்கள், இன்னும் உங்கள் சாபத்திலே நீங்கள் மாறுங்கள், இன்னும் அதிகமாக தேவனுடைய தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? தேவனுடைய வார்த்தைகளில் தேவனுடைய சித்தம் எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் வாசித்தால், அது தேவனுடைய வார்த்தைகளை அறிந்த விதத்தில் நீங்கள் கேட்டு தேவனுடைய சித்தத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவ சித்தம் செய்யாத நேரத்தில் எல்லாம், தேவ சித்தத்தை மீறுகிற நேரத்தில் எல்லாம் நமக்குள்ளாய் இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளாய் ஒரு விதமான ஒரு தூண்டுதலை கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆவியானவர் நமக்குள்ளாய் மிக வருத்தம் கொண்டு எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்று நமக்குள்ளாய் போராடுகிறவராக இருக்கிறார். நமக்குள்ளாய் போராடுகிறவராக இருக்கிறார். நாமும் இந்த மனைவி நல்ல உறவு நிலையில் இருக்கிறோம். ஏதாயும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது விசேஷம் ஏதாயும் இருக்கிறது அல்லது விசேஷ உணவு ஏதாயும் தயாரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி உணவை பார்த்த கருகல்ல, அவருடைய கண்ணை பார்த்து கண் வீட்டுக்குள்ள வரும்போது கண்ணை பார்த்து இன்னைக்கு ஏதோ விசேஷம் இருக்குது, கண்ணை பார்த்து இன்னைக்கு ஏதோ விசேஷ ஆகாரம் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த விசேஷ ஆகாரம் வரும். சாப்பிட்டு பாருங்களேன், சாப்பிட்டு பாருங்களேன். ஸ்தோத்திரம். கண்ணை பார்த்து ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் கவனிங்க, நம்மோடு கூட அனுதினமும் நம்மோடு கூட உலகத்தின் முடிவு பார்த்து சகல நாட்களில் என்னோடு கூட இருக்கிறவர். நான் எங்க போனாலும் கூடவே வருகிறார். ஆமென் சொல்லுங்களா? அந்த ஆண்டவருடைய கண்கள், கர்த்தருடைய கண்களிலே கவனிங்க, அவருக்கு பிரியம் இல்லை, நான் செய்கிற காரியம் பிரியம் இல்லை, நான் செய்கிற காரியம் அவருக்கு பிரியம் என்று சொல்லி அவருடைய முகத்தை பார்த்து, அவர் முகம் சொருங்குவதை பார்த்து, அவருடைய கண்கள் அவர் மலர்வதை பார்த்து, இது ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்லி, அவருடைய முகம் சுருங்குவதை பார்த்து இது ஆண்டவருக்கு பிரியவில்லை என்று சொல்லி அறிந்து கொள்ளத்தக்கதான் ஆவியானவருடைய அந்நியத்தின் மூலமாக நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். இன்னொரு விதத்திலே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். கொலோசியருக்கு நிருபத்திலே 3வது அதிகாரத்திலே 15வது வசனம் சொல்லுங்கள், வாசித்து பாருங்கள். கொலோசியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 15வது வசனம். வேகமா வேகமா 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடப்பது, நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள்.
தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவு. கர்த்தர் சொல்றார், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவு. சமீபத்தில் கால்பந்து போட்டி, உலக கால்பந்து போட்டி, உலக கோப்பை கால்பந்து போட்டி நடந்தது. அந்த கால்பந்து போட்டி ஃபுட்பால் மேட்சை நான் விரும்பி பார்ப்பேன். கர்த்தர் சொல்றோம், அதுல பாத்தீங்கன்னா வேண்டுமென்றே பந்த உதைப்பதற்கு பதிலாக காலை ஒரு தட்டு தட்டி அப்படியே உருண்டு விடுவார். தக்கதாக காலை ஒரு தட்டு தட்டுவாங்க. தட்டிக்கு ஒண்ணு தெரியாத மாதிரி நிற்பாங்க பாருங்க. ஒண்ணு தெரியாத உடனே நடுவர் ஒரு விசில் பழின்னு ஒரு விசில் அடிச்சு ஒரு மஞ்சள் காடை எடுத்து எச்சரிக்கை காலை காட்டுவார். நான் செய்ய அப்படியா அப்படியா செய்ய நிற்பாங்க பாருங்க. எல்லாம் நடிப்பு, எல்லாம் நடிப்பு. வேணுமே காலை தட்டிட்டு பந்த தட்டுறதுல காலை தட்டிட்டு தெரியாதது போல அடிப்பாங்க. ஆனா நடுவருக்கு தெரியும், நடுவருக்கு தெரியும். ரொம்ப சந்தேகம்னா உடனே மறுபடியும் டிவில அதை ரிலே பண்ணி போடுவாங்க, தெளிவாக தெரியும். அப்ப நடுவர் என்ன செய்யறான், உடனே விசில் அடிச்சிடறான். அதுக்கப்புறம் விளையாட்டு அது தொடரவே தொடராது. அப்படியே அப்படியே சக் சக் சக்குன்னு எல்லாம் அங்கே நின்றுவாங்க. எந்த இடத்துல விளையாட்டு விதி மீறப்பட்டதோ அந்த இடத்துல இருந்து நடுவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் விளையாட்டு ஆரம்பிக்கும். கவனிங்க, நான் சொல்லுறது, நடுவர் விசில் அடிச்ச உடனே விளையாட்டு தொடர்வது நின்று விடுகிறது. அதை போலதான் கர்த்தருடைய பிள்ளை கவனிங்க, ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த காரியம் தேவ சுத்தத்திற்கு உகந்த காரியம் அல்ல என்கிற நிலை வரும்போது, தேவ சுத்தம் இல்லாத காரியத்தை ஒரு கர்த்தருடைய பிள்ளை செய்யும்போது நமக்குள்ளாய் இருக்கிற தேவ சமாதானம் என்கிற நடுவர் அவர் என்ன செய்கிறார், ஒரு விசில் அப்படியே ஒரு விசில் ஊதுகிறார். தேவ சமாதானம் நடுவராய் என்று என்ன அர்த்தம், ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத கர்த்தருக்கு சுத்தம் இல்லாத ஒரு காரியத்தை செய்யும் போதே நமக்குள்ளாய் இருக்கிற சமாதானம் ஈடுபட்டு போயிடும். சமாதானம் ஈடுபட்டு போயிடும். அது உங்க முகத்துல தெரியும், அது உங்க ஆராதனையில தெரியும், அது உங்க ஜெபத்துல தெரியும், அன்றாடம் உங்களுடைய காரியங்களில் தெரியும். உங்க முகத்தை பார்த்தாவே கர்த்தர் சொல்ற, உங்க முகத்தை நீங்க பார்த்தாவே தேவ சமாதானம் ஈடுபட்ட நிலையை நீங்க அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, நான் சொல்கிறதை கவனிங்க. நீங்க செய்கிற காரியம் ஒரு நாள் தேவ சமாதானம் இல்லாத நிலையில ஒரு காரியத்தை செய்வீர்கள், ஆனால் அந்த காரியத்தை ஸ்டாப். அது எவ்வளவு பெரிய காரியம் பண்ணாலும் அந்த காரியத்தை நிறுத்துங்க. கொஞ்சம் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் அலசி பார்த்து அதற்கு பிறகு நீங்கள் தொடருங்கள். தேவனுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தில் ஒரு தேவ சமாதானம் பரிபூரணமாய் வழிந்து ஓட வேண்டும். கர்த்தர் சொல்றோம், தேவ சமாதானம் நான் செய்கிற எந்த காரியத்திலும் எனக்கு நான் உணரவில்லையோ அந்த காரியத்தை நான் உடனடியாய் செய்வதை நான் நிறுத்திவிட வேண்டும். அவர் என்ன நினைச்சுக்குவாரோ, இவர் என்ன நினைச்சுக்குவாரோ, அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தர் நினைச்சுக்குவாரோன்னு சொல்லி நினைக்க வேண்டும். அன்றைக்கு சீசர்கள் சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை. நாங்கள் மனுஷரையா தேவனையா யாரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். நாங்கள் மனுஷரையா நாங்கள் தேவனையா. பவுல் சொல்கிறார், கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்திலே சொல்கிறார், நாங்கள் மனுஷரையா தேவனையா யாரை பிரியப்படுத்த நாடுகிறோம் என்று சொல்லி. மனுஷனை பிரியப்படுத்த நாடி தேவனுடைய தயவை கர்த்தருடைய பிள்ளைகள் இழந்து போக கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை எந்த ஒரு மனிதன் பிரியப்படுத்தும்படிக்கு தேவ சுத்தத்தை செய்கிறானோ கர்த்தர் சொல்றோம், ஒரு காரியத்தை செய்வது, கவனிங்க, ஒரு காரியத்தை செய்வது சமாதானம் உங்களுக்குள்ளா இல்லையா, தேவ சமாதானம் உங்களுக்குள்ளா இல்லையா, அந்த காரியத்தை நிறுத்தி பாருங்க, அந்த காரியத்தை செய்வதை விட்டு பாருங்க. கர்த்தர் சொல்றோம், தேவனுடைய தயவு உங்கள் மேல் பெருகுவதை காண்பீர்கள். அல்லேலூயா. தேவ சமாதானம் உங்களுக்குள்ளா இல்ல, சமாதானத்தை உணர முடியல என்று தெரிந்திருந்தும் தொடர்ந்து அந்த காரியத்தை செய்யும் போது நீங்கள் தேவனுடைய தயவை இழந்து போகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயப்படாது. ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரை குறித்தும் இயேசு சொன்னார், 17வது அதிகாரத்தில் யோவானிலே வாசித்து பாருங்கள். யோவானின் சுவிசேஷம் 17வது அதிகாரம் வேகமாக 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த, பூமியிலே நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த காரியங்களை நான் செய்து முடித்தேன். பூமியிலே நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த காரியங்களை நான் செய்து முடித்தேன் என்று இயேசு மிகவும் அழகாய் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God has a definite plan in your life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியிலே நான் செய்யும்படிக்கு, படிக்கின்ற பிள்ளைகள் படிக்கின்ற காலத்தில் நீங்கள் செய்யும்படிக்கு தேவன் நியமித்த காரியங்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருமணமான பிள்ளைகள் திருமணமான புதியத்திலே நீங்கள் செய்யும்படிக்கு தேவன் நியமித்த பொறுப்புகள், கொடுத்திருக்கிற பொறுப்புகள் உண்டு. தகப்பன் என்கிற ரீதியிலே, தாய் என்கிற ரீதியிலே நீங்கள் செய்யும்படிக்கு
வைத்திருக்கிற பொறுப்புகள் உண்டு. சபையில விசுவாசி என்கிற நிலையிலே சபையிலே நீங்கள் செயல்படுத்த தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற கொடுத்திருக்கிற பொறுப்புகள் உங்களுக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்களா? அந்த பொறுப்பை எப்பொழுதெல்லாம் மீறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஒரு விதமான படபடப்பு, அப்பொழுதெல்லாம் ஒரு விதமான திருப்தி இல்லாமை, சமாதானம் இல்லாமை நமக்குள்ளாய் வந்துவிடும். சமாதானம் இல்லாமை நமக்குள்ளாய் வந்துவிடும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு நான் சொன்னேன் என்று சொல்லி நினைக்கிறேன். கடந்த மாதத்திலே நடந்த திருமணங்களை பதிவு செய்வதற்கு பதிவடத்துக்கு போனேன். நான் சொல்லியிருக்கேன், சொன்னா பதிவடத்துக்கு போனேன். திரும்பி சேர்மதுரை பஸ் ஏறினேன். தேர்மதுரை பஸ்ஸில் ஸ்கேன் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் ஏறினாங்க. 2 மாணவர்கள் 3 மாணவர்கள் 3 பேர் உட்காரக்கூடிய ஒரு சீட்டை அவங்க பஸ் வரும்போதே உள்ளார வரும்போதே சீட் போட்டுட்டாங்க. 3 மாணவர்கள் சீட்டு போட்டாங்க. ஆனா பஸ் அந்த சீட்ல உட்கார்ந்து 2 மாணவர்கள் உட்கார்ந்தாங்க. 2 மாணவர்களை கடந்து 3ஆவதாக ஜன்னல் ஓரத்துல இன்னொரு வாலிபன் போய் உட்கார்ந்தான். இன்னொரு மாணவன் உட்கார்ந்தான். விசில் கண்டக்டர் விசில் அடிச்சு பஸ் சேர்மதுரை பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே கிளம்பிடுச்சு. அந்த கடைசியில உட்கார்ந்து இருக்கிறவன் அந்த வாலிபனுடைய தொடை மேல நடுவுல உட்கார்ந்து இருக்கிற பெண் உட்கார்ந்துட்டான். இவன் இந்த பொண்ணு முதல் பொண்ணு இன்னும் நடந்து கொடுத்தா. நின்று கொண்டிருந்த 2 வாலிபர்களும் உட்கார்ந்துட்டாங்க. நின்று கொண்டிருந்த வாலிபர்களிலே 2 பேர்ல ஒருத்தன் இந்த ஒரு வாலிபன் மேல தொடை மேலும் இன்னொரு பெண்ணுடைய தொடை மேலும் 2 பேருடைய தொடை மேலும் இவன் உட்கார்ந்துட்டான். நான் அவங்க பார்த்துட்டே இருந்தேன். அவங்க பார்க்க வயிற்றுல என்னை பார்க்க அவங்களுக்கு புடி கறங்கிது. ஏன் சொல்லி அடிச்சுவாரோ, கண்டக்டர் எதுன்னு சொல்லி நிறுத்திடுவாரோ, நீ எல்லாம் இது உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க வீடு எங்க இருக்குன்னு போகணும்னு எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள ஆசை, ஒரு வேகம். எந்திரிச்சு போய் ஓந்து ஒரு அற ஆரம்பிச்சுட்டு மற்றவங்க எல்லாரும் கூப்பிட்டு சொல்லலாம்னு எனக்கு ஒரு எண்ணம். சே எதுக்குடா எதுக்கு அம்மா சூத்திர வர வரைக்கும் அந்த பையனுடைய தொடையில கொண்டு பார்த்துட்டு என்ன பாப்பா நான் தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் அம்மா சுத்தத்தை அதை சந்திப்பேன். அப்படியே மனசுல அப்படியே பதிவு பண்ணிட்டேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் சந்திப்பேன். சந்தித்த நேரத்துல அவருடைய பெற்றோரிடத்துல அவரை பார்த்து சொல்லி அவரிடத்துல ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும் சொல்லி இருக்கிறேன். இறங்கினேன். இன்னொரு அந்த அந்த கூட்டத்திலே சம்மந்தப்படாத ஒருத்தன் பையன் அலசியப்பட்டு இறங்கினா. என்னப்பா அந்த பிள்ளைங்க எந்த காலேஜுப்பா ஸ்கேர் இருக்குது, எப்பவுமே இருக்கானா, எப்படி என்னப்பா எங்கப்பா இருக்கிறா, அதெல்லாம் எனக்கு தெரியாததுக்கு வந்து நான் சொல்லுகிறத தான் தவறு செய்கிறோம் பிள்ளைகளுக்கு தெரிகிறது. அதை சொல்ல வரேன். தான் தவறு செய்கிறோம் சொல்றோம். நீங்க உங்க பொறுப்பை மீறுவதெல்லாம் உங்களுக்குள்ளாக ஒரு இனம் புரியாத படபடப்பு. ஆமென் சொல்லுங்களா? இனம் புரியாத படபடப்பு. தவறு செய்கிறோம் என்று சொல்லி அந்த ஒரு எண்ணம் படபடப்பு வரவே வராது. கர்த்தர் ஸ்தோத்திரம். மாணவன் என்கிற ரீதியிலே கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு பொறுப்பை கொடுத்து நல்லா படிச்சு மேல வரணும். படிக்கிறேன் படிச்சு கிழிக்காத படிக்க கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்க படிச்சு மேல வரணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதான் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு. ஒவ்வொரு போத்திபாருடைய வீட்டுல கவனிங்க. போத்திபாருடைய வீட்டுல போத்திபார் இல்லாத நேரத்துல அநேக முறை யோசேப்பு வந்து போயிருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு முறை யோசேப்பின் மேல அவருடைய போத்திபாருடைய மனைவி கண் வைத்ததை யோசேப்பு அறியாது இருந்தார். கவனிங்க, ஒரு நாள் யோசேப்பிடத்தில் நெருங்கி வந்தபோது யோசேப்பு சோதிக்கப்பட்டிருப்பான் சொல்லி சோதிக்கப்படாதிருப்பான்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. யோசேப்பு நிச்சயமாய் சோதிக்கப்பட்டிருப்பான். அவன் ஒரு வாலிபன். யோசேப்பு நிச்சயமாய் அவன் சோதிக்கப்பட்டிருப்பான். சோதிக்கப்படுகிறோம் என்கிற நிலை வரும்போது அவன் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கல, அவன் அழுது கொண்டிருக்கவில்லை. அந்த இடத்துல மெதுவாகவும் காரியங்களை செய்யவில்லை. வேகமாய் அந்த ஸ்தலத்தை விட்டு வேகமாய் அவன் விலகி ஓடி போனான். அல்லேலூயா. ஏன் விலகி ஓடி போனான் தெரியுமா? இந்த சம்பவம் சொல்லப்படுகிற இந்த அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்தை பாருங்கள். அவனுடைய அண்ணன் விபச்சாரம் செய்கிறார். அவனுடைய அண்ணன் செய்கிற விபச்சாரத்தை குறித்து ஒரு அதிகாரத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய அண்ணன் விபச்சாரம் செய்கிற அதிகாரம் விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்க, தம்பியோ இங்கே என் சோதனைக்கு விலகி பாவத்திற்கு விலகி ஓடுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? விபச்சாரம் செய்கிற சந்ததிகளுக்கு மத்தியிலே பாவத்துக்கு விலகி ஓடுகிற ஒரு மனிதன் மேல் தேவனுடைய கிருபை தேவனுடைய தயவு எப்போதும் இருக்கும். ஆமென் சொல்லுங்களா? பாவம் செய்கிற சந்ததிகளுக்கு மத்தியிலே நீங்களும் சந்ததியாய்
தாய் ஒரு நாளும் உங்கள் மேல் இருக்காது, ஒரு நாளும் உங்கள் மேல் இருக்கவே இருக்காது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் யோசேப்பு கவனிங்க, நான் சொல்றது சிறைக்கு சென்றாலும் செல்வனே ஒழிய தேவனுடைய தாய்மை இழந்து போக மாட்டேன். என்னேல் இருக்கிற தேவனுடைய தாய்மை நான் ஒருபோது இழந்து போக மாட்டேன். நாம சொல்லுகிறான், ஒரு அற்ப சந்தோஷத்திற்காக, அற்ப காரியத்திற்காக, ஒரு சில நிமிஷங்கள் நீடிக்கிற அந்த பாவ சந்தோஷத்திற்காக தேவேல் இருக்கிற தேவனுடைய தாய்மை, எல்லையை ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிற தேவனுடைய தாய்மை நான் இழந்து போக மாட்டேன். சிறைக்கு சென்றாலும் செல்வனை ஒழிய நான் தாய்மை, கர்த்தருடைய தாய்மை நான் இழந்து போக மாட்டேன். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. இருக்கின்ற நிலையிலே இருந்து கொண்டு செய்கின்ற காரியங்களை செய்து கொண்டு தேவனுடைய தாய்மை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஒரு தேவனுடைய பிள்ளை ஒருபோதும் நினையாது இருப்பான். ஆமென். இருக்கின்ற நிலையிலே இருந்து கொண்டு செய்கின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டு தேவனுடைய தாய்மை நீங்கள் ஒருபோதும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவன் சொன்னதை போல, அவன் முடியாது 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 என்று சொன்னதை போல தேவனுடைய தாய்மை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், தேவனுடைய தாய்மை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிற ஒரு மனுஷி, கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னென்ன காரியங்கள்லாம் சமாதானம் விடுபட்டு போக, தேவனுடைய தாய்மை இழந்து போகக்கூடிய ஒரு காரியங்களும் அவன் எல்லாவற்றுக்கும் அவன் நோ சொல்லுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. You know the will of God, but you don't do it. உங்களுக்கு தேவ சித்தத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் தேவ சித்தத்தை நீங்கள் செய்கிறது இல்லை. தெளிவா சொல்லுகிற பாருங்க, தேவ சித்தத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் தேவ சித்தத்தை நீங்கள் செய்கிறது இல்லை. நீங்க தேவ சித்தத்தை செய்யாதபடினாலே தேவனுடைய தாய்மை உங்கள் மேல் இல்லை. தேவனுடைய தாய்மை உங்கள் மேல் இல்லாதபடினாலே எதிர்பாராத ஆச்சரியமான பரவசப்படுத்தும் மேன்மையான ஒரு அனுபவத்தை ஒரு நாள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அவையான சபைகள் சொல்லுவதை காதலோடு கேட்கிறேன். மறுபடியும் சொல்லட்டுமா? You know the will of God, but you don't do it. You won't have the favor of God until you do the will of God. If you do the will of God, you will have a surprise ending. Hallelujah. நீங்க தேவனுடைய சித்தத்தை அறிந்திருந்தும் தேவனுடைய சித்தத்தை செய்வதில்லை. தேவனுடைய சித்தத்தை செய்யாததினாலே தேவனுடைய தாய்மை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தேவனுடைய தாய்மை பெற்றுக்கொள்ளாததினாலே உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான பரவசமான மேன்மைப்படுத்தும் ஒரு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்காமல் போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய தாய்மை பெற்றுக்கொள்ளுவோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை அடுத்தடுத்து 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 ஆச்சரியப்படுத்தும் பரவசமூட்டும் மேன்மைப்படுத்தும் காரியங்களை பரலோக தேவன் என் வாழ்க்கையை கட்டளையிட்டுக் கொண்டே காரணத்தை கட்டளை எல்லாருக்கும் ஆச்சரியம், எனக்கும் ஆச்சரியம், எல்லாருக்கும் ஆச்சரியம். சிறைச்சாலை தந்திருக்கும் போது திடீரென்று 4 பேர் வருகிறார். 4 வீரர்கள் வருகிறார். யோசேப்பை பிடிக்கிறாள், கையப்படியே கட்டுகிறார்கள். அவன் மேல தண்ணியை ஊத்துறாங்க. கடகடகடன்னு ஒருத்தர் சோப்பு போடுறா, ஒருத்தர் தண்ணியை ஊத்துறா, ஒருத்தர் கழுவுறா, ஒருத்தர் துடைக்கிறா, ஒருத்தர் வெள்ளை ட்ரெஸ் போடுறா. என்ன 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 ஏன் என்ன செய்யறீங்க? ஒன்றுமே சொல்லுகிற அவனை தரத்தரம் கூட்டிட்டு போறாங்க. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்க கூட்டிட்டு போறீங்க? பார்வோனுக்கு முன்பதாக நிறுத்துகிறாள். ஒரு சில நிமிஷங்கள் தான். பார்வோனுக்கு அடுத்த சாத்திரை அதிபதியாய் யோசேப்பு உயர்த்தப்படுகிறார். அவனுக்கு ஏது ஆச்சரியம்? அவன் சொல்கிறான், அவனுக்கே ஆச்சரியம். சர்ப்ரைஸ் எண்டிங். ஜோசப் had a surprise ending. அவன் ஆச்சரியப்படுவாடியான ஒரு நிலையை அவன் அடைந்தார். எல்லாருக்கும் ஆச்சரியம். அவனை அண்ணன் தம்பிமார் எல்லாருக்கும் ஆச்சரியம். அவன் ஒன்று பேசக்கூடாதவர்களா இருந்தார்கள். தன்னுடைய தம்பி, குழியிலே போடப்பட்ட தம்பி, எகிப்துக்கு போகிற வியாபாரத்தில் அடிமையாய் ஒப்புக் கொடுக்கப்பட்ட தம்பி இன்றைக்கு எஜமானாய் அதிபதியாய் இருக்கிறான் என்று சொல்லி அறிந்து அவனுடைய சகோதரர்கள் ஒன்று வாய் பேசாதவனாய் வாயெல்லாம் அடைத்து போய்விட்டதா. ஆச்சரியப்படுத்தும் விதத்திலே தேவன் யோசேப்பை உயர்த்துவதற்கு காரணம் அவன் தேவனுடைய தாய்மை பெற்றிருந்தான். தேவனுடைய சித்தத்தை அவர் செய்தது நிமித்தமாய் அவன் தேவனுடைய தாய்மை பெற்றிருந்தான். அவன் சொல்கிறான், அல்லேலூயா. கர்த்தரோடு கூட பேசுவார். தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறேன், ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்வதில்லை. தேவனுடைய தாய்மை 2வது கூட்டம். நான் என் பாவத்திலே, என் வாழ்க்கையிலே பாவம் காணப்படுவதனாலே இன்னும் தேவனுடைய தாய்மை அனுபவியாத ஒரு விசுவாசியாக இருக்கிறேன்.
தேவனுடைய தயவை அனுபவியாத ஒரு விசுவாசியாக நான் இருப்பதற்கு காரணம் பாவம் என் வாழ்க்கையை காணப்படுகிறது. தேவனுடைய சித்தத்தை எனக்கு புரியவில்லை, ஆனால் தேவ சித்தத்தை செய்ய, தேவனுடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்க நான் விரும்புகிறேன். அதன் மூலமாக தேவனுடைய தயவை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயம் 3 விதமான கூட்டத்தார் நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லும் தேவனுடைய சித்தத்தை அறிந்திருந்தும் நான் செய்யாதவளாக இருக்கிறேன். 2வது கூட்டம், என் வாழ்க்கையிலே பாவத்திற்கு இடம் கொடுத்து விட்டு என் வாழ்க்கையிலே பாவம் காணப்படுகிறது அப்படின்னா தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ளாத ஒரு விசுவாசியாக நான் இருக்கிறேன். தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய விரும்புகிறேன், ஆனால் தேவனுடைய சித்தம் என்னது என்று எனக்கு தெரியவில்லை. நான் அறிந்து தேவ சித்தத்தை தெரிந்து தேவ சித்தத்தை செய்யத்தக்கதாய் தேவனுடைய தயவை அதனமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் விரும்புகிறேன். இந்த 3 கூட்டத்தார்களே யாராக ஒருவராய் நிச்சயமாயிருக்க வேண்டும், நிச்சயமாயிருக்க வேண்டும். எல்லாரும் தலையை தாழ்த்தி இன்னும் தெய்வ தயவை குறித்து வருகிற வார்த்தை நான் தொடர்ந்து இருக்கிறேன். கர்த்தரோடு பேசியிருக்கிறார். நீதிமான்களை பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். என் வாழ்க்கையாக இருக்கணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையாக இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தரோடு கூட பேசுகிறார். என் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். உடைய தயவு பெற்றவனாய் நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. உடைய தயவை பெற்றவனாய் நான் வாழ்கிறேன் என்பதை எல்லாரும் காண வேண்டும் ஆண்டவரே. உடைய தயவை பெற்றவனாய் நான் வாழ்கிறேன் என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஆச்சரியமான பரவசம் ஊட்டும் ஆண்டவரே வாழ்க்கை நிலைகளை நான் அடைய வேண்டும் ஆண்டவரே. ஆச்சரியமான மகிமையான உயர்த்தப்படுதலின் ஆண்டவரே அனுபவத்திற்குள்ளாய் ஆண்டவரே நான் கடந்து செல்ல விரும்புகிறேன் ஆண்டவரே. அதற்கு தேவனுடைய தயவு தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்வதற்கு என் சோகத்தை மாற்றுகிறேன் ஆண்டவரே. சோகத்திற்கு காரணமாக இருக்கிற பழக்கங்களை மாற்றுகிறேன் ஆண்டவரே. பழக்கங்களுக்கு காரணமான செயல்களை நான் மாற்றுகிறேன் ஆண்டவரே. செயல்களுக்கு காரணமான சிந்தனைகளை நான் மாற்றுகிறேன் ஆண்டவரே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்கிறோம். இதுவரைக்கும் தெய்வ தயவை அனுபவியாத ஒரு நிலையில் இருந்தீங்க. இனி ஒரு நாட்கள், இனி ஒரு மாதங்கள், இனி ஒரு வருடங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்றும் தேவனுடைய தயவை பெற்றவர்கள் நீங்கள் என்றும் சபை எல்லாரும் காணப்படுகிறார். உங்க வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசத்தை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவாராக. பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவாராக. பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவாராக. ஆச்சரியமான மாற்றங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பரலோகத்தின் தேவனுடைய மேன்மைப்படுத்துவாராக. பரவசப்படுத்தும் நிலைகளை அடைத்தவராக பரலோகத்தின் தேவனுடைய உயர்த்துவாராக. சாதிகளுக்குள்ளாய் உங்கள் பேரை பெருமைப்படுத்தும்படியாக தேவனாய் கர்த்தர் உயர்த்துவாராக. உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இப்பொழுது உங்கள் சூழ்நிலைகள் அதற்கு மாறான நிலையில் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய தயவை பெற்ற ஜனம் நாம். கர்த்தருடைய தயவை பெற்ற ஜனம் நீங்கள். கர்த்தருடைய தயவை பெற்ற மனிதர் நீங்கள். கர்த்தருடைய தயவை பெற்ற சகோதரி நீங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே வாழ்க்கையை ஆண்டவரே மேன்மைப்படுத்தலின் நிலையை நான் அடைய வேண்டும் ஆண்டவரே. உயர்த்தப்படுதலின் ஸ்தானத்தை நான் அடைய வேண்டும் ஆண்டவரே. பரவசப்படுத்தும் நிலைகளை நான் காண வேண்டும் ஆண்டவரே. நீங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறவர்கள் காண வேண்டும் ஆண்டவரே. எங்களோடு கூட படிக்கிறவர்கள் காண வேண்டும் ஆண்டவரே. எங்களோடு கூட வேலை செய்வர்கள் காண வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய உடல் பிறந்தவர்கள் காண வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தரத்தை கேட்போமே. பிரியமானவர்களே, கர்த்தரத்தை கேளுங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய தயவு எனக்கு வேண்டும், உடைய தயவு எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. தயவு என்றும் உள்ளது, தயவு என்றும் உள்ளது என்று சொல்லி ஆத்மரியுங்கள்.